விட்டோம். इस वर्ष के 6 महीने को हमने बीत लिया. இனி இருக்கிற இந்த 6 மாதங்களையும் நாம் கடக்க வேண்டும். अब शेष 6 महीने को हमें बीतना है. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हम प्रत्येक को आशीष दे. நான் வாசிக்கலாம். अब हम पढ़ेंगे எஸ்ராவின் புஸ்தகம் इज़्रा का किताब 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். तीसरा अध्याय के 11 वचन पढ़ेंगे. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. यहोवा के पवित्र नाम को महिमा मिले. செய்தியின் தலைப்பு கர்த்தர் நல்லவர். आज के संदेश का शीर्ष है परमेश्वर भला है. அவர் யாருக்கு நல்லவராக இருக்கிறார், वो किसके लिए भला है कि என்பதை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். वो किसके लिए भला है इन विषय पर हम चर्चा करेंगे. இப்போ நான் வாசித்த இந்த வசனத்திலே अब हमने जो वचन पढ़े थे यहाँ पर கர்த்தர் நல்லவர், परमेश्वर भला है, இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது, इज़राइल पर सदैव उसकी करुणा बनी है என்று அவரை புகழ்ந்து துதித்தார்கள். மாறி மாறி அவரை துதிக்கிறார்கள். इस प्रकार वे बार बार उसकी स्तुति धन्यवाद करने लगे. ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தில் एक खुशहाल अवसर पर ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போடுகிறதான ஒரு நேரம், कि भवन की नींव ढालने का एक वक्त, ஒரு சந்தோஷமான ஒரு வேளை, एक खुशहाल अवसर, ஒரு மகிழ்ச்சியான ஒரு வேளை. एक आनंदित अवसर. அப்ப எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நல்லவராகவே இருந்திருக்கிறார். जी हाँ, हर दशा में परमेश्वर भला ही रहा. அப்படிப்பட்டவர்கள் தான் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை துதிக்க முடியும். ऐसा ही लोग हैं जो सदैव यहोवा की स्तुति कर पाएंगे. இல்லை என்றால் துதிக்க முடியாது. नहीं तो स्तुति नहीं कर पाएंगे. கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அவரை பாடி துதித்தார்கள். परमेश्वर भला है करके उसकी गुणगान किए, அவரை புகழ்ந்து துதித்தார்கள். उसकी तारीफ कर उसे सराहना किए, அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். उसकी निरंतर महिमा करते रहे. ஆக கர்த்தர் நல்லவர் நல்லவர் என்று நாம் கர்த்தரை பாடி பாடி துதிக்க வேண்டும். इसलिए हम ये कहकर परमेश्वर का स्तुति करना है कि यहोवा भला है, भला है, भला है. நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். हम उसे सराहना है. கர்த்தர் நல்லவர், तो परमेश्वर भला है. இதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். इन बात को हम दोहराते रहना है கர்த்தர் நல்லவர், कि परमेश्वर भला है, கர்த்தர் நல்லவர். यहोवा भला है. ஏதாவது வர்ஷிப், यही है आराधना. கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம சொல்லி சொல்லி கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க. परमेश्वर के की हुई भलाई को हम दोहराते हुए उसकी स्तुति करना है. கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். कि परमेश्वर जो है हमारे लिए भला ही रहा है. சங்கீதம் 34:8 வாசிக்கும்போது भजन संहिता 34 का 8 पढ़ते समय கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். कहा गया है कि चख कर जान लो कि परमेश्वर कैसा भला है. கர்த்தர் நல்லவர் என்பதை ஒவ்வொருவரும் ருசி பார்க்க வேண்டும். हम प्रत्येक परमेश्वर का स्वाद लेना है कि वो कैसे भला है. எல்லாரும் ருசித்து பார்க்கணும். हम प्रत्येक उसे चखना है ருசித்து பார்த்தால் தான் அவர் நல்லவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். कि उसकी स्वाद चखने पर ही हम जान पाएंगे कि वो कैसे भला है. இந்த உலகத்திலே பல கோடி மக்கள் இருக்கிறார்கள். इस संसार में कई करोड़ लोग संख्या है. அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் நல்லவர் என்று அவர்களுக்கு தெரியாது. वे सब नहीं जानते कि परमेश्वर कैसा भला है, அவர்கள் கர்த்தரை ருசி பார்க்கவில்லை. क्योंकि कारण उन्होंने परमेश्वर का स्वाद नहीं ली है. அவர்கள் அவரை ருசித்து பார்க்கவில்லை. उन्होंने उसे चखे नहीं. ருசித்து பார்த்தவர்கள் தான் சொல்ல முடியும், परंतु वही लोग कह सकते हैं, கர்த்தர் நல்லவர். जिन्होंने चखी है कह सकते कि यहोवा भला ஒரு है. பொருளை டேஸ்ட் பண்ணா தான் அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். किसी पदार्थ का हम स्वाद लेने पर ही हम कह सकते हैं कि वाकई वो सही है या नहीं. சாப்பாடு இருக்கிறது, मान लो भोजन है,
சாப்பாடை டேஸ்ட் பண்ணுறோம், भोजन का हम स्वाद लेते हैं அது நல்லா இருக்கு, और कहते कि सही है, இல்லை என்று சொன்னால் இது நல்லா இல்லை, नहीं तो हम कहते कि ये खराब है, உடனே சொல்கிறோம்ல कहते हैं ना तुरंत, சாப்பாடு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு, हम कहते हैं ना कि आज का खाना बेहतर है, அதனால் சாப்பாடு நல்லா இருக்கிறதுனால அதிகமாக சாப்பிட்டுட்டேன்னு சொல்லுவாங்க. और क्या कहते आज खाना बढ़िया लगा इसलिए मैंने ज्यादा खा ली, சாப்பாடு நல்லா இருந்ததுனால நான் இன்னைக்கு அதிகமாக சாப்பிட்ருக்கேன். कहते कि खाना आज अच्छा था इसलिए मैंने ज्यादा खा लिया, சாப்பாடு நல்லா இல்லைன்னா अगर मान लो खाना अच्छा नहीं था சாப்பிட முடியாது. तो खा नहीं पाएंगे, அப்போ டேஸ்ட் பண்ணுறோம், तो हम छकते हैं, அப்போ டேஸ்ட் பண்ணால் தான் தெரியும். तो स्वाद छकने पर हमें पता चलता है அந்த சாப்பாடை டேஸ்ட் பண்ணாமல் कि भोजन की स्वाद लिए बिना அது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. वो कैसा है हम कह नहीं पाएंगे, அதனால அதை டேஸ்ட் பண்ணனால மற்றவங்களுக்கு சொல்லுவோம், इसलिए स्वाद लेने पर हम दूसरे को जता सकते हैं நான் சாப்பிட்ருக்கேன், कि मैंने खा लिया, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, बहुत ही बढ़िया था, அதனால நீங்க சாப்பிடு, इसलिए तुम भी खा लो, நீங்களும் சாப்பிடுங்க. इसलिए आप भी खा लीजिए। உண்மையாக சொல்றேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, हाँ सचमुच कहता हूँ कि वाकई में बेहतर है, சாப்பிட்டு பாருங்க, खाकर देखिए, சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கும் தெரியும். आप जब खाओगे तब आपको पता चलेगा, அப்போ நாம சாப்பிட்டு இருக்கோம், तो इसलिए हमने खा लिया, ஆண்டவர் இயேசு நல்லவர் என்பதை நம்ம ருசித்து பார்த்திருக்கிறோம், हमने छककर जान ली है कि प्रभु हमारा भला है, அதனால எல்லாருக்கும் தெரியாது, इसलिए बाकी लोग नहीं जानते। அவர் எல்லாருக்குமே ஒரு நல்லவராக जी இருக்கிறார். हाँ वाकई वो सबके लिए भला है। சங்கீதம் 119:68 நான் வாசிக்கும் போது भजन संहिता 119 का 68 में हम पढ़ते समय, தேவரீர் நல்லவரோ நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறே. அப்போ அவர் நல்லவர், वो भला है, அவர் நன்மை செய்கிறவர், वो भलाई करता है। ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார். प्रभु यीशु मसीह वो भलाई करते हुए फिरता रहा, எல்லாருக்கும் அவர் நன்மை செய்கிறவர். वो सबके लिए भलाई करता है। முதல்ல சொல்லுகிற தேவரீர் நல்லவர், सबसे वो कहता है कि हे प्रभु तू भला है, தேவரே கர்த்தர் நல்லவர், हे परमेश्वर तू भला है, அதனால அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார். इसलिए वो भला करता हुआ चलता फिरता रहा। யார் யாருக்கு நன்மை தேவையோ, और जिन किसी को भलाई की आवश्यकता யார் थी, யாருக்கு நன்மை வேண்டுமோ, जिन किसी को भलाई की जरूरत था, எல்லாருக்கும் நன்மை கொடுக்கும்படியாக, उन सबको भलाई प्रदान करने, எல்லாருக்கும் நன்மை வழங்கும்படியாக, उन सबको भलाई प्रदान करने, கட்டப்பட்டவர்கள் அந்த கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்படும்படியாக, बंदियों उनके बंधन से उन्हें छुड़ाने, பாவத்தில் அகப்பட்டிருக்கிறவர்கள் அந்த பாவக்கட்டிலிருந்து விடுதலையாகும்படியாக, पापी जो पाप में फंसे हुए वे उस बंधन से छुड़ाए जाने, வியாதிப்பட்டிருக்கிறவர்கள் இந்த வியாதியிலிருந்து குணமடையும்படியாக, रोगी उनके उस रोग से छुटकारा हासिल करने, சகலவிதமான வியாதியிலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்படும்படியாக, और तरह तरह की बीमारी से वे चंगाई प्राप्त करने, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார். इसलिए प्रभु यीशु मसीह भलाई करते हुए चलता फिर रहा, இன்றைக்கும் அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். वह आज भी भलाई कर रहा है। அதனால அவர் யாருக்கு நல்லவராக இருக்கிறார்? इसलिए वो किसके लिए भला है? எல்லாருக்கும் அவர் நல்லவர் தான். जी हाँ वो सबके लिए भला है। விசேஷமாக சபைக்குள்ளே வருகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்லவராகவே இருக்கிறார். विशेष रूप से कलीसिया के भीतर आए हुए प्रत्येक के लिए वो भला है। ஆனால் இதை செய்தால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். परंतु उसने कहा है कि यदि तुम ऐसा करोगे तो मैं तुम्हें आशीषित करूंगा। ஒரு சட்டம் இருக்கிறது, कि एक शर्तें हैं, ஒரு ஒழுங்கு இருக்கிறது, कुछ नियम है, அதன்படியாக தான் நாம் நடக்க வேண்டும். उन विधियों का पालन हमें करना है। பைபிள் தான் நமக்கு சட்டம். बाइबल ही हमारे लिए कानून, பைபிள் என்ன சொல்லுகிறதோ அதன்படி தான் நம்ம செய்யணும். बाइबल जो कहता है वैसा ही हमें करना है, அதன்படி தான் நம்ம நடக்கணும். वैसा ही हमें चलना है, அதன்படியாக தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். इसके अनुसार ही हमारे जीवन होना है, அப்பதான் நம்ம பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும். तब हम स्वर्ग में प्रवेश कर पाएंगे। அதனால தான் நம்முடைய கரங்களிலே இந்த பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. इसलिए हमारे हाथों में ये बाइबल दी गई है। அப்ப யாருக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார்? तो परमेश्वर किसके लिए भला ठहरता है? ஒரு மூன்று காரியங்களை நம்ம பார்க்கலாம். एक 3 बातों को हम देखते हैं। அந்த புலம்பலின் புஸ்தகத்துல विलाप गीत में 3ஆம் அதிகாரம் 3 अध्याय 25வது வசனத்தை நான் வாசிக்கலாம். 25 वचन को हम पढ़ेंगे। தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவர். जो उसे ढूंढते हैं परमेश्वर उनके लिए भला है।
கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள் என்று इस சொன்னார். इसलिए कहा है कि चख कर जान लो कि यहोवा कैसा भला है. அப்ப யாருக்கு அவர் நல்லவராக तो இருக்கிறார்? परमेश्वर किसके लिए भला है? தம்மை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். उसके प्रत्येक खोजियों के लिए परमेश्वर भला है. யார் யார் எல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ जो कोई जिन्होंने परमेश्वर का खोजी हो தேடுகிற யாவருக்கும் அவர் நல்லவராக இருக்கிறார். और उसके प्रत्येक खोजियों के लिए परमेश्वर भला ठहरता है. ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर यूं कहता है, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கும்படி और ऐसा है कि ऐसा कोई व्यक्ति है जो परमेश्वर का खोजी हो, மனுபுத்திரரை பரலோகத்திலிருந்து அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். ऐसा व्यक्ति को ढूंढ निकालने के लिए मानव जाति पर परमेश्वर का दृष्टि आसमान से लगी हुई है. அப்ப தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ? तो परमेश्वर को खोजने वाला ऐसा एहसास किसी में है? உணர்வுள்ளவர்கள் தேடுவார்கள். तो वो लोग खोजेंगे जिनमें एहसास होती है. என்ன உணர்வு? कौन सी एहसास? பரலோகத்தின் தேவனை நாம் தேட வேண்டும். कि स्वर्गीय परमेश्वर को खोजने का एहसास. அப்ப அவர் பார்க்கிறார். तो वो देखता है என்னை தேடுகிறவர்கள் யார்? कि कौन है जो मुझे ढूंढते हैं என்னை தேடாதவர்கள் யார்? और कौन है जो मेरी खोज नहीं करते हैं. அவர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார். वो स्वर्ग में विराजमान होकर मानव जाति पर उसके दृष्टि लगी हुई है. அவர் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். वो जो परमेश्वर है हमारा प्रत्येक पर उसके दृष्टि बनी हुई है. அவர் எல்லாரையும் பார்க்கிறார். वो प्रत्येक पर दृष्टि गड़ाए रखा है. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறதா இருக்கிறது. उसके नजरें इस धरती पर ढूंढ खोजते रहती हैं. அவருடைய கண்களுக்கு மறைவானவைகள் ஒன்றுமே கிடையாது. ऐसी कोई बातें नहीं जो उसके आंख से छिपा हुआ है. ஆக தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்கள் யார்? तो कौन है ऐसा इंसान जिनमें परमेश्वर को खोजने का एहसास हो? ஆண்டவரை தேடணும், कि परमेश्वर को ढूंढना है, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகணும் कि परमेश्वर के चरणों में जाना है. அப்படிங்கிற அந்த உணர்வு யாருக்குள்ள இருக்கிறது? ये एहसास किस में है? அப்படிப்பட்ட உணர்வு உள்ளவர்களை ஆண்டவர் பார்க்கிறார். ऐसे जिनमें एहसास होती है परमेश्वर के नजर उन पर लगी हुई है. அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் பார்த்து கொண்டு परमेश्वर ऐसे लोगों की तलाश में है जो जिनमें इस प्रकार के एहसास हो. ஆக உணர்வு இருந்தா நம்ம கர்த்தரை தேடுவோம். इसलिए यदि हमारे अंदर एहसास हो तो हम परमेश्वर को ढूंढेंगे. அந்த உணர்வு இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஆண்டவரை தேடி வருவோம். यदि एहसास होती है तो सचमुच हम परमेश्वर के चरणों में நம்ம आएंगे. ஆண்டவரை விட மாட்டோம். हम परमेश्वर को कतई नहीं छोड़ेंगे. ஆண்டவர் நம்ம பற்றி கொள்ளுவோம். परमेश्वर को हम लिपट लेंगे. நாம் ஆண்டவரை பற்றி கொண்டா हम परमेश्वर को यदि लिपट लेते ஆண்டவர் போகிற இடத்துக்கெல்லாம் நம்ம போகலாம். तो जहां कहीं परमेश्वर जाए वहां हम भी चलेंगे. ஆனா ஆண்டவரை விட்டுருவோம். परंतु परमेश्वर को छोड़ देते. ஆண்டவர் உறுதியாக நம்ம பிடிப்போமே ஆனால் यदि हम परमेश्वर को कसकर पकड़ लेते நாம் அவரோடு கூட போகலாம். तो हम उसके संग चल पाएंगे. ஆனா நம்ம அவர் விட்டுறோம். परंतु हम क्या करते? उसे छोड़ देते. அதனால நம்ம அவரோடு கூட போக முடியவில்லை. इसलिए उसके संग हमें चलने नहीं हो रहा. அவரோடு கூட நான் பழக முடியவில்லை. इसलिए उसके साथ हमारी बातचीत नहीं हो அவரோடு पाती. கூட நான் உறவாட முடியவில்லை. इसलिए उसके साथ हमारे संपर्क नहीं हो पाती है. அடுத்து கர்த்தரை தேடுகிறவர்கள் யார்? अगला कौन है परमेश्वर के खोजी? மத்தேயு 6:33 சொல்லப்பட்டிருக்கிறது. मत्ती की 6:33 में लिखा है, பரலோக ராஜ்யத்தை தேடுங்கள். स्वर्गीय राज की खोज करें. முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். सर्वप्रथम परमेश्वर के राज्य उसकी धार्मिकता की खोज करें. அப்ப பரலோகத்தை தேடுகிறவர்கள் யார்? तो कौन है जो स्वर्ग के खोजी? பரலோகத்தை தேடுகிற கூட்டம் யார்? कौन सी झुंड है जो परमेश्वर का खोजी है? அந்த கூட்டத்திலே நம்ம இருக்கணும். उस झुंड में हम शामिल होना है. பரலோகத்துக்காக சிலர் வர மாட்டாங்க. और कुछ लोग स्वर्ग के खातिर नहीं आते, இந்த உலகத்துல நமக்கு நன்மை கிடைத்தால் போதும். बल्कि उनकी चाहना एक कि इस धरती में இந்த हमारी भलाई உலகத்துல हो. நம்ம ஆசீர்வாதமால் இருந்தால் போதும். उनकी चाहत क्या है? इस धरती पर हमारे आशीष मिल जाए बस. ஆசீர்வாதத்திற்காக மட்டும் கர்த்தரை தேடுகிறவர்கள் உண்டு. और ऐसे भी लोग हैं जो सिर्फ आशीष के लिए परमेश्वर का खोजी बनते. ஆசீர்வாதம் கிடைத்தால் அதுவே நமக்கு போதும். और बल्कि वे चाहते कि आशीष मिले तो काफी है. இந்த உலகத்துல வேற என்ன இருக்கு? इस संसार में और क्या है? இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே கிடையாது. इस संसार में और कुछ है ही नहीं.
முதல்ல நமக்கு பரலோக ராஜ்யம் தான். सबसे पहले हमारे लिए स्वर्ग राज्य, முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியையும் தேடுங்கள். इसलिए सबसे अहम परमेश्वर का राज्य और उसके धर्म का खोज करें. அதனால முதல்ல நீங்க அதை தேடுங்க. इसलिए सबसे अहम तुम उसे खोजिए. பிறகு இந்த உலகத்துக்குரிய எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்லுகிறேன். उसके बाद प्रभु ने वादा किया है कि तब इस संसार की सारी चीजें मैं तुम्हें प्रदान करूंगा. நான் உங்களுக்கு தருவேன். कहता कि मैं तुम्हें दे दूंगा. நீங்க பரலோகத்தை தேடணும். तुम स्वर्ग का खोजी ஏன் பரலோகத்தை தேட சொல்லுகிறார்? क्यों स्वर्ग का खोजी बनने ஏன் कहता है? பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவர் முக்கியம் கொடுக்கிறார்? क्यों परमेश्वर स्वर्ग के लिए अहमियत दिया है? நம்ம ஏன் முக்கியத்துவம் கொடுக்க சொல்லுகிறார்? और हमसे भी क्यों कहता है कि हम भी अहमियत நீங்க दें? பரலோக ராஜ்யத்தை முதல்ல தேடுங்க. तुम सबसे पहले स्वर्ग का खोजी बनो, ஏன்னா பரலோக ராஜ்யம் தான் நிரந்தரம். क्योंकि स्वर्ग ही ऐसा देश है जो निरंतर है, நிரந்தரமான ஒரு இடம். क्योंकि वही ऐसी स्थान है जो स्थायी ஒரு है, நித்தியமான ஒரு இடம். वही ऐसी स्थान है जो स्थिर है. இந்த இடத்துல இந்த பூமியை விட்டு நம்ம அங்க கடந்து போகிறோம். जब इस धरती छोड़कर हम वहां जाने वाले, நித்தியமாக நாம் அவரோடு கூட இருக்க போகிற ஒரு இடம். और ऐसी जगह है जहां पर हम युगायुग उसके संग रहेंगे. அதனால இந்த உலகத்துல இருக்கிறத விட்டுட்டு, इसलिए संसार की बातों को छोड़कर அதற்கு முன்னாடி நீ பரலோகத்தை தேடுங்க. सर्वोत्तम स्वर्ग का खोजी बनो. அப்படி தேடுனா உங்களுக்கு இந்த பூமியில் உள்ளவையெல்லாம் நான் தருவேன்னு சொல்றேன். और प्रभु ने वादा किया कि ऐसे तुम खोजने पर इस धरती की चीजें मैं तुम्हें दे दूंगा, அது உங்களுக்கு கிடைக்கும். और ये तुम्हें यूं ही मिल जाएगी. அடுத்து கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதான். अगला बताया गया है कि परमेश्वर के खोजियों को किसी भी भलाई की घटी न होती. அப்போ முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம तो தேடணும். सबसे पहले हम परमेश्वर का राज्य का खोज करना है. அடுத்து அவரை தேடும் பொழுது நமக்கு ஒரு குறைவும் உண்டாகாது. अगला जब हम उसे खोजेंगे, खोजने पर हमें किसी भलाई की घटी न होगी. எல்லாரும் தேடுறாங்களே, और सब लोग तो खोजते हैं, ஆண்டவரை தேடுறாங்களே, सब लोग तो परमेश्वर को खोजते हैं. நாமளும் ஆண்டவரை தேடுவோம். हम भी परमेश्वर को क्यों ना खोजें? அதற்காக தேடுகிறதில்ல, और इस मकसद से नहीं खोजना है, மற்றவர்களுக்காக அல்ல, दूसरों के कारण ना खोजें, பரலோக ராஜ்யம் போகிறதுக்காக நாம் அவரை தேட வேண்டும். परंतु स्वर्ग राज्य जाने के खातिर हम उसे खोजना है. அப்ப கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் குறைவு तो உண்டாகாது. परमेश्वर को ढूंढने वालों को किसी भी आशीष की कमी नहीं होती அந்த है. விசுவாசம் நமக்குள்ள முதலாவதாக இருக்க வேண்டும். ये विश्वास सबसे पहले हमारे मन में बनना चाहिए நான் அவரை தேடும் பொழுது என்னுடைய குடும்பத்துல ஒரு குறைவு உண்டாகாது. कि जब मैं उसे खोजने लगूं तब मेरे परिवार में किसी भी भलाई की घटी ना होगी. ஆனால் இன்றைக்கு குறைவுபட்டு காணப்படுகிறோம். लेकिन आज देखिए हमें कई सारे कमी घटियां हैं. நம்முடைய குடும்பங்களிலே குறைவுகள் இருக்கிறது. देखिए हमारे परिवार में कई सारे घटिया है நாம் குறைவுபடுகிறோம். कि हमें कमी पड़ती है. அப்ப ஏன் குறைவுபடுகிறது? तो कमियां क्यों आती है? அதற்கு காரணம் உண்டு. उसके लिए कारण भी है. காரணம் இல்லாமல் ஆண்டவர் நம்மளை குறைபட விட மாட்டார். कारण बिना परमेश्वर हमें त्रुटि होने नहीं देता. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவு இல்லை. परमेश्वर का वचन कहता है कि परमेश्वर के खोजियों को किसी भलाई की घटी नहीं होगी. அப்ப எங்கெல்லாம் ஆண்டவர் விட்டு விலகினார்களோ तो जहां जहां लोग परमेश्वर से दूर हुए அங்கே குறைவை சந்தித்தார்கள். वहां उन्होंने त्रुटियों की सामना की. ஆண்டவர் விட்டு விலகின பொழுதெல்லாம் जब जब परमेश्वर से जुदा हुए அவர்கள் குறைவுபட்டார்கள். तब तक उन्हें त्रुटियां महसूस हुई அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை कि இழந்தார்கள். वे तमाम आशीष को गवाए. அப்ப எந்த இடத்துல நம்ம தவறு செய்திருக்கிறோம், तो जहां कहीं हमने अपराध की है, எந்த இடத்துல நம்ம ஆண்டவர் விட்டு நம்ம விலகி இருக்கிறோம், जहां कहीं हमने परमेश्वर से जुदा हुए हैं, ஏதாகிலும் ஒரு இடத்துல நாம் தவறு कि செய்திருப்போம், कहीं ना कहीं हम जब गलती कर लेते, ஏதாகிலும் ஒரு இடத்துல நாம் கர்த்தரை விட்டு நம்ம விலகி இருப்போம், कहीं ना कहीं जब हम भूल चूक कर लेते, நாம் அதை சரி செய்து हम उसे सुधार எந்த ले, இடத்துல நம்ம தவறு செய்திருக்கிறோம், और जहां पर हमारी चूक हुई, எந்த இடத்துல அவரை விட்டு நம்ம விலகி और இருக்கிறோம், जहां पर हमने उससे जुदा हुए, அதை நாம் சரி பார்க்க வேண்டும். उसे हम सुधारना है. அந்த இடத்தை நம்ம சரி பார்ப்போம் என்று சொன்னால் उस स्थान को जब हम सुधार करेंगे, நிச்சயமாக तब सचमुच ஒரு குறைவு நம்முடைய வாழ்க்கையிலே तब உண்டாகாது. सचमुच कोई भी घटी हमारे जीवन में हो नहीं सकती. யோசபாத் ஒருமுகப்பட்டு கர்த்தரை தேட ஆரம்பித்தார். यहोशापात एक मन में जुटकर यहोवा को खोजने लगा. யோசபாத் என்கிறதான ராஜா यहोशापात नाम के राजा எதிரிகள்
அவருக்கு விரோதமாக கடந்து कि வந்தார்கள். जब उसके दुश्मन उसके खिलाफ आए, எதிரிகள் கடந்து வருகிறார்கள். जब दुश्मन आए, ஒரு திரளான கூட்டமாக கூடி எதிர்க்க வருகிறார்கள். एक बड़े झुंड में इकट्ठे होकर उसके खिलाफ आए. ஆனால் ராஜாவிடத்தில் ராணுவம் உண்டு. राजा के पास सेना उपलब्ध थी யுத்தம் செய்வதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். और लड़ने वाले योद्धा भी थे. திரளான கூட்டமாக கூடி எதிர்க்க வரும் பொழுது जब दुश्मन बड़ी संख्या में विरोध करने இந்த आए, ராஜா என்ன செய்கிறார்? तब ये राजा ने क्या किया? எல்லா ஜனங்களையும் கூட்டுகிறார். सभी लोगों को इकट्ठा किया எல்லாரையும் ஒருமுகப்படுத்துகிறார். और सब लोगों को एक साथ आने का क्या உபவாசத்தை किया கூறுகிறார். और उपवास की घोषणा दी. யுத்தத்துக்கு போகணும். अब लड़ाई में जाना है, எதிரிகளோடு கூட சண்டையிட்டு ஜெயம் பெற வேண்டும். अब दुश्मन के साथ लड़कर जीत हासिल करना है. ஆனா இவர் என்ன செய்யறாருன்னா, परंतु इसने क्या किया? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். कह दिया कि आइए हम सब प्रार्थना करें. அது பாஸ்டிங் பிரேயர். अब उपवास की प्रार्थना, சாதாரணமா ஒரு ஜெபம் இல்ல. ना किसी आम तरह की प्रार्थना, சாப்பிடாம இருந்து ஜெபிப்போம். बिना खाए चले हम प्रार्थना करें, சாப்பிட கூடாது. खाना नहीं, ஒரு நாள் முழுவதும் உட்காருவோம். एक दिन पूरा हम बैठ जाएं, ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காருவோம். प्रभु के चरणों में बैठ जाएंगे. நமக்கு விரோதமாய் வருகிற இந்த எதிரிகளை, हमारे खिलाफ जो दुश्मन आता நம்முடைய है, குடும்பத்துக்கு விரோதமாய் வருகிற எதிர்ப்புகளை, हमारे परिवार के खिलाफ जो दुश्मने आती है, நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக வருகிற எதிர்ப்புகளை, हमारे जीवन के खिलाफ आने वाले அந்த சாத்தானுடைய கிரியைகளை उन शैतान की कार्रवाई को நாம் மேற்கொள்ளும்படியாக, हम प्रबल होने हेतु, நாம் எதிர்கொள்ளும்படியாக, हम उसकी सामना करने அவர்களை हेतु, ஜெயம் பெறும்படியாக, उन पर प्रबल होने நாம் के வெற்றி लिए பெறும்படியாக हम जीत हासिल करने, நாம் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். हम उपवास करके प्रार्थना करना है. உபவாசத்தை கூறினா उपवास की प्रचार कर दी. எல்லாரும் வாங்க, आओ सब मिले, எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். आइए सब मिलकर प्रार्थना எல்லாரும் करें. உபவாசம் பண்ணி ஜெபிப்போம். आइए चले हम सब मिलकर उपवास की प्रार्थना எல்லாரும் करें. உபவாசம் பண்ணி ஆண்டவரை துதிக்கலாம். हम सब उपवास करते हुए परमेश्वर का गुणगान எல்லாரும் करें. உபவாசம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். आइए सब मिलकर उपवास करते हुए प्रभु की स्तुति எல்லாரும் करें. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். आइए सब मिलकर हम परमेश्वर की ओर ताकेंगे. என்ன நடந்தது? क्या हुआ? பயத்தோடு தான் இருந்தார்கள். वे डर समेत थे. நம்மனால அவங்களை ஜெயிக்க முடியாது. उन्हें मालूम था कि हम उन पर प्रबल हो नहीं पाएंगे. அவர்கள் எப்படி ஜெயிக்க முடியும்? उन पर कैसे हम जीत हासिल कर सकते हैं? ராணுவத்தை கொண்டு போய் அவர்கள் ஜெயம் பெறவில்லை. कि फौजी के तहत उन्होंने जीत हासिल नहीं की, அவர்கள் உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். परंतु उन्होंने उपवास करने लगे, प्रार्थना करने लगे. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஒருமனப்பட்டு அவர்கள் கூடி வந்தார்கள். वहां पर बतलाया गया कि वे सब एक मन में जुटकर एकत्रित हुए, எல்லாரும் கூடி ஜெபிக்கிறார்கள். सब मिलकर प्रार्थना किए. ஜெபிக்க जैसे उन्होंने प्रार्थना करने लगे, எதிராக வந்த அவர்கள், उनके विरोध में आए हुए लोग இப்போ அவர்களுக்குள்ளேயே அவர்கள் வெட்டப்பட்டு மடிந்து போனார்கள். अब वे आपस में लड़ने लगे, लड़कर सब मरने लगे. யாருக்கு விரோதமாக வர வேண்டும் என்று சொல்லி வந்தார்களோ, उन्होंने मिलकर जिसके विरोध में आए थे, விரோதமாக வர முடியவில்லை. परंतु वे वाकई में विरोध आ नहीं पाए. மாறாக அவர்கள் முறியடிக்கப்பட்டார்கள். बदले में वे सब मरवाए गए. என்ன காரணம்? कारण क्या था? அந்த உபவாச ஜெபம். उपवास की प्रार्थना. ராணுவத்தை பயன்படுத்தல, कि फौजी के इस्तेमाल नहीं किए, ஆயுதங்கள் இருக்கு, ஆயுதங்களை பயன்படுத்தல, हथियार थे, हथियार के इस्तेमाल नहीं किए, எல்லாம் இருக்கு. सब कुछ थे, ஆனா உபவாசித்து ஜெபம் பண்ணாங்க. परंतु उन्होंने उपवास की प्रार्थना की. இது போல நம்முடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளுக்கு, इस प्रकार हमारे जीवन में जो समस्याएं आती நம்முடைய हैं, வாழ்க்கையில வருகிற எதிர்ப்புகளுக்கு हमारे जीवन में जो विरोध ஒரே ஒரு தீர்வு ஜெபம். उसका एक ही उपाय है प्रार्थना. உபவாசித்து நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, जब हम उपवास कर प्रार्थना करने लगेंगे, ஆண்டவரே ஜெயத்தை तब கொடுக்கிறார். परमेश्वर स्वयं हमें विजय देगा. அவர்கள் ஒருமனப்பட்டு கர்த்தரை தேட ஆரம்பித்தார்கள். उन्होंने एक मन में जुटकर यहोवा को खोजने लगे. ஒருமனப்பட்டு கர்த்தரை தேட ஆரம்பித்ததினால, एक मन होकर जब यहोवा की खोज करने लगे, உபவாசித்ததினால, ஜெபித்ததினால, उपवास करने के कारण, प्रार्थना करने के कारण, ஆண்டவரே அவர்களுக்காக கிரியை செய்கிறார். परमेश्वर स्वयं उनके लिए कार्य किया. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவரே நமக்காக கிரியை செய்கிறார். परमेश्वर खुद हमारे लिए कार्य करता है. ஆண்டவரே நமக்காக கிரியை செய்வார். परमेश्वर खुद हमारे लिए कार्य करेगा. அல்லேலூயா. हालेलुया. நம்மள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கலிகூரட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கலிகூரட்டும். இன்று பாடுகிற யாவருமே
பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். स्तोत्रम स्तोत्रम स्तोत्रम. யாருக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார்? परमेश्वर किसके लिए भला ठहरता है? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். परमेश्वर अपने खोजियों के लिए भला ठहरता है. இரண்டாவதாக दूसरा, சங்கீதங்களின் புஸ்தகத்துல भजन संहिता में 25வது சங்கீதம், भजन संहिता 25, 125வது சங்கீதம், भजन संहिता 125, அதுல 4வது வசனத்தை வாசிக்கலாம். चौथा वचन पढ़ेंगे. நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். जो सही है और सीधे मन वाले हैं उनके लिए भला कर. அப்ப இருதயத்தில் செம்மையானவர்கள், तो वे लोग जिनका हृदय में सीधापन हो அவர்களுக்கு நன்மை செய்யும். और उन्हें भला कर. இருதயத்திலே செம்மையானவர்கள் யார்? कि कौन है जिसके खरा मन हो? செம்மையான ஒரு கூட்டத்தை एक सज्जन झुंड. நம்ம ராஜாக்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, राजाओं के इतिहास में यदि हम देखते हैं, அநேகருடைய ராஜாக்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது செம்மையான காரியங்களை செய்யாதபடி கடந்து போனார்கள். बहुत सारे राजा ऐसे थे जिनके मन खरा नहीं रहा. தேசத்தை ஆண்டார்கள், देश पर शासन किए, ஜனங்களை ஆளுகை செய்தார்கள். लोगों पर हुक्म चलाए, ஆனால் அவருடைய இருதயம் செம்மையாய் காணப்படவில்லை. परंतु उनका मन सीधा नहीं रहा. ஒரு சிலருடைய வாழ்க்கை தான், அவருடைய இருதயம் தான் செம்மையாய் காணப்பட்டது. परंतु कुछ ही ऐसे थे जिनका जो सज्जन रहे, जिनका मन सीधा था செம்மையான இருதயம் உடையவர்களாக இருந்தபடினால और सीधा मन वाले होने के कारण அவர்களை ஆசீர்வதிக்கிறார். उन्हें प्रभु आशीष दिया அவருடைய ராஜ்யம் பலப்படுகிறது, कि उनके शासन मजबूत बनी रही, காரியங்கள் சித்தி பெறுகிறது. कि उनके कामों में सफलता हुई. காரணம் இருதயத்திலே செம்மையான ஒரு வாழ்க்கை. कारण उनका जो मन था सीधा मन था. அப்போ செம்மையாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, तो कराई एक जीवन, வாழ்க்கை செம்மையாக இருக்க कि வேண்டும். जीवन हमारा ஒரு खरा होना செம்மையான है, ஒரு பாதையிலே கடந்து போக வேண்டும். एक सीधे रास्ते पर चलना है. அதற்கு முதலாவதாக இருதயம் முக்கியம். जिसके लिए सबसे महत्व है हमारा हृदय, ஏன்னா சோதர இருதயத்துல தான் எல்லாம் நிறைந்து இருக்கிறது. क्योंकि हृदय ऐसा चीज है जिसमें सब कुछ भरा है. இருதயத்துடைய நிறைவு வாய் பேசும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. परमेश्वर का वचन बतलाती है कि हृदय की भरपूरता से मुंह कहती है. இருதயத்துல என்ன உண்டோ அதுதான் வெளிப்பாடு வரும். हृदय में जो भरा है वही बाहर प्रकट होता है. அப்ப இருதயத்திலே செம்மையானவர்கள் யார்? तो कौन है जो हृदय में खरा है? ஒரு செம்மையான ஒரு கூட்டத்தார் யார்? एक सज्जन झुंड कौन है? அவர்களுக்கு நன்மை செய்யும். उन्हें भला कर. அப்ப அவர்களுக்கு நன்மை செய்கிறவராயிருக்கிறார். तो उनको भला करता है. மற்றவர்களை விட बाकी से அந்த बढ़कर இருதயத்துல செம்மையாய் நடக்கிறவர்கள், जो सीधे चाल चलते हैं, தன்னுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு சுத்திகரித்துக் கொள்ளுகிறவர்கள், जो अपने हृदय को स्वच्छ और साफ रखते हैं, அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். उनका परमेश्वर उन्हें भला करता है. சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் நல்லவர். और धन्य है जिसका मन शुद्ध சங்கீதம் हो. 73 வாசிக்கும்போது भजन संहिता 73 में पढ़ते समय சுத்த இருதயம் உள்ளவர்களாக இஸ்ரவேலருக்கு தேவ நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயம் உள்ளவர்களாக இஸ்ரவேலர் और शुद्ध मन वाले इजरायली
இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். आज हम कौन है? आत्मिक इजरायली है எழுத்தின்படியாக இருக்கிற இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள். और बतौर इजरायली है जो अक्षर के तौर से இன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். आज भी जिनकी संख्या इजराइल देश में है அவர்கள் எழுத்தின்படியான இஸ்ரவேலர்கள். वे अक्षर के मुताबिक इजरायली, நாமும் இஸ்ரவேலர்கள் தான். परंतु हम भी इजरायली है. நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். परंतु हम कौन है? आत्मिक इजरायली. அப்ப இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களாகிய तो वो जिनका हृदय शुद्ध हो, ஒவ்வொருவருக்கும் அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். उन हर किसी के लिए परमेश्वर भला करता है. அப்ப இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். तो कहा गया है कि धन्य है वे जिनका हृदय स्वच्छ हो, அவர்களுக்கு நன்மை செய்கிறார். उनका भला करता है. அப்ப இருதயத்திலே சுத்தம், பரிசுத்தம், तो हृदय में स्वच्छता यानी पवित्रता, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, एक पवित्र जीवन உள்ளேயும் பரிசுத்தம், की भीतर भी पवित्रता வெளியேயும் பரிசுத்தம். और बाहर भी पवित्रता. வெளியே பரிசுத்த சிலர் வெளியே பரிசுத்தமா இருக்கிறது போல காட்டுவோம். कुछ लोग ऐसे दिखाते हैं मानो बाहर से वे पवित्र है நான் பரிசுத்தமா இருக்கிறேன் और ऐसा दिखाते कि मैं पवित्र हूँ. அப்படின்னு சொல்றதுனால நம்ம பரிசுத்தமா? ऐसा कहने से थोड़ी हम पवित्र बन सकते हैं? இல்ல. नहीं. அல்லது மற்றவங்க சொல்லுகிறதுனால நம்ம பரிசுத்தமா இருக்கிறோமா? या दूसरे के गवाही देने पर थोड़ी हम पवित्र होंगे? இல்ல. नहीं. நான் சொல்லுகிறதுனாலயோ ना तो मेरा कहने पर அல்லது மற்றவர்கள் சொல்லுகிறதுனாலயோ या दूसरे के कहने पर நாம பரிசுத்தமா இல்ல. हम पवित्र नहीं ठहरा जाएंगे. பரிசுத்தமா இருக்கிறேன் என்று யார் சொல்லணும்? बल्कि कौन कहना है कि मैं पवित्र हूँ? நம்மளை ரட்சித்தவர் சொல்ல வேண்டும். जिसने हमें उद्धार किया, हमारा उद्धारक कहना है. அவர்தான் நம்மளை பார்க்கிறாரு. क्योंकि उसी के नजर हम पर गड़ी हुई है. நாம பரிசுத்தமா இருக்கிறோமா பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறோமா என்பதை அவர் பார்க்கிறார். वही देख रहा है कि हम वाकई पवित्र है या नहीं. எப்படி நம்ம பரிசுத்தமா இருந்தால் தான் நான் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும். लेकिन खास बात ऐसा है कि हम पवित्र रहने से ही हम स्वर्ग प्रवेश कर पाएंगे. அல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு பரிசுத்தத்தை குறித்து இன்னைக்கு अनेक இடங்களில் பேசுகிறது இல்ல. आज देखिए कई जगह पर पवित्रता की चर्चा नहीं की जाती है. ஆசீர்வாதம் தான் முக்கியம். सिर्फ आशीष अहम है. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். कि जहां भी देखिए आशीष நீ கூட உன்னை ஆசீர்வதிப்பார். कहते कि तुम दो तब तुम्हें आशीष देगा. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. प्रभु तो आशीष देगा ही. நாம பரிசுத்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, जब हम पवित्रता के लिए हम अपने आप को நான் सौंप பரிசுத்தமாக देंगे, நம்ம வாழும் பொழுது जब हम पवित्र जीवन बिताने लगेंगे ஆண்டவர் நமக்கு தருவாரு. तब परमेश्वर तो अपने आप दे देगा. நம்ம பரலோக ராஜ்யத்தை நம்ம தேடும் பொழுது ஆண்டவரே தருவாரு. जब हम स्वर्ग राज की खोज में लग जाएंगे तो परमेश्वर इन चीजों को दे देगा. நம்ம தேவ சமூகத்துல ஆண்டவரை தேடி நம்ம ஆண்டவர் சமூகத்துல நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவரே தருவாரு. परमेश्वर के चरणों में आकर उसके उपस्थिति में बैठकर जब हम उसकी खोजी बनेंगे तो परमेश्वर अपने आप दे देगा. நாம் அதற்காக ஆண்டவரே ஆசீர்வதியும் என்று சொல்லி அதற்காக நம்ம எதற்காக ஜெபிக்க வேண்டும்? बल्कि खास आशीष के लिए हमें प्रार्थना करने की क्या आवश्यकता அப்ப है? பரிசுத்தம் ரொம்ப முக்கியமானது. तो पवित्रता ऐसी चीज है जो अनिवार्य है. அப்ப பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது, பார்க்க முடியாது, அவரோடு கூட பேச முடியாது. तो इसलिए पवित्रता के बिना ना कोई परमेश्वर को देख सकता, ना उसे मिल सकता, ना उसे संपर्क कर सकता, அவரை தரிசிக்க முடியாது. ना परमेश्वर को देख सकता. பரிசுத்தம் இல்லாமல் பரலோக ராஜ்யத்திற்கு போக और முடியாது. उसी प्रकार पवित्रता के बिना स्वर्ग में प्रवेश भी नहीं कर सकता. அல்லேலூயா. हालेलुया. அதனால நான் பரிசுத்தமா இருக்கிறேனா? इसलिए क्या वाकई में पवित्र हूँ? கிருபாசன சபைக்கு வருகிறதுனால பரிசுத்தமாக முடியாது. कृपासनम कलीसिया में आने से हम पवित्र नहीं बन எந்த सकता. சபைக்கும் போறதுனால பரிசுத்தமாக या முடியாது. तो और किसी कलीसिया में जाने के कारण पवित्र बन नहीं सकते. ஆண்டவருடைய வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். बल्कि परमेश्वर का वचन को हम पढ़ना है. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும். परमेश्वर का वचन को अध्ययन करना है. ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். परमेश्वर के सामने अपने आप को समर्पित करना है. அந்த வசனத்தின்படியாக वचन के मुताबिक நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். हमारे जीवन இந்த होना चाहिए. வசனத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். और वचन के साथ हमारे ताल्लुक होनी இந்த चाहिए. வசனம் தான் நம்மை பரிசுத்தமாக்கும். क्योंकि ये वचन ही है जो हमें पवित्र करता है. பரிசுத்த ஆவியானவரை மறுரூபப்படுத்துவார். पवित्र आत्मा वो है जो हमें रूपांतर करता பரிசுத்த है. ஆவியானவர் நம்முடைய குற்றங்களை உணர்த்துவார். पवित्र आत्मा वो है जो हमारे गलतियों का एहसास देता है. எது பரிசுத்தம் எது பரிசுத்தம் இல்லை, और कौन सा है पवित्र और कौन सा है अपवित्र, எது நீதி எது அநீதி, कौन सा है धर्म और कौन सी है अधर्म, எது நியாயம் எது அநியாயம், कौन सी है सही कौन सी है எல்லாவற்றையும் गलत. பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். इन सारी बातों के एहसास पवित्र आत्मा இந்த करवाता வசனமே है. நம்மை பரிசுத்தமாக்கும். ये वचन वो है जो हमें पवित्र करता है. அதனால தான்
இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். इसलिए परमेश्वर का वचन के लिए हम अपने आप को सौंपना है. நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் ஒப்பு கொடுப்போமேயானால் यदि हम परमेश्वर का वचन के लिए अपने आप को सौंप देंगे நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை तो ஆசீர்வதிப்பார். सचमुच परमेश्वर हमें आशीष देगा. இருதயத்தில் செம்மையுள்ளவர்கள் செம்மையானவர்கள் इसलिए सीधे मन वाले அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். उन्हें परमेश्वर आशीष देता है. தாவீதை பார்த்து சொன்ன दाऊद को देखकर कहा, தாவீது இருதயத்தில் செம்மையானவர். दाऊद ऐसा व्यक्ति था जिसका मन शुद्ध था. ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் ஆண்டவர் சொல்லுகிறார். सिर्फ एक विषय पर परमेश्वर कहता है, ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் தாவீது தவறினார். सिर्फ एक विषय पर दाऊद ने चूक कर दिया. மற்ற எந்த காரியத்திலையும் தாவீது செம்மையாய் நடந்து கொண்டார். और बाकी की कोई भी बात क्यों ना हो, किसी पर वो चूका नहीं. உரியாவின் விஷயத்துல மட்டும் सिर्फ उरिया के विषय में, அதுல மட்டும்தான் பாவம் செய்தார். सिर्फ उसी वक्त में उसने पाप किया. அதுக்கப்புறம் பாவத்தை அறிக்கை செய்து उस दौरान पाप किया, उसके बाद तो पाप को कबूल किया அந்த புது இருதயத்தை பெற்றுக்கொண்டார். और नया हृदय को प्राप्त कर लिया, புதிதாக்கப்பட்டார். नया किया गया. அந்த பழைய காரியங்கள் எல்லாம் கடந்து போனது. सारी पुरानी बातें बीत गई. ஆண்டவர் இறங்கினார். प्रभु दया किया. அதுவரைக்கும் ஆண்டவர் சமூகத்துல விழுந்து கிடந்தார். तब तक परमेश्वर की उपस्थिति में घिर पड़ा. அந்த ஒரு விஷயத்துல மட்டும் தவறு செய்தார். सिर्फ एक विषय में गलती किया. மற்ற ஒவ்வொரு காரியங்களிலும் அப்படி வாழ்நாள் எல்லாம் செம்மையாய் நடந்து கொண்டார் என்று சொல்லி ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். बाकी हर एक चीजों में, हर एक वक्त में वो सीधा ही रहा करके परमेश्वर खुद गवाही दिया. அந்த ஒரு விஷயத்தை தவிர वो एक मामले छोड़कर நம்ம எத்தனை விஷயங்கள் நம்ம தவறுகிறோம். हम कितने सारे मामले में चूकते हैं. எத்தனை விஷயங்கள் நம்ம விழுகிறோம். कितने सारे विषय में हम गिर जाते हैं. விழுந்தாலும் गिरने पर நாம் भी எழும்ப வேண்டும். हम खड़े होना है. எழுந்திரு, उभर हो जा, எழுந்திருக்க வேண்டும். उभर होना है. எலும்பு எலும்பு சீயோனே, ए सियोन जाओ, வல்லமையை தரித்துக்கொள். सामर्थ का धारण कर ले. எழும்ப வேண்டும். जागना है. அப்படி வல்லமையை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். उसके सामर्थ को धारण करना है. நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். अपने आप को पवित्र करना है. அதனால இருதயத்திலே செம்மையானவர்கள், इसलिए सीधे मन वाले, அவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். परमेश्वर उन्हें भलाई करता है. சங்கீதம் 37 நான் வாசிக்கும் பொழுது भजन संहिता 37 का 37 पढ़ते समय, और धर्मी को देख, क्योंकि मेल से रहने वाला पुरुष का अंत फल अच्छा है. இப்ப செம்மையானவனை பார்த்து जो सीधा व्यक्ति को देखकर அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம், उस व्यक्ति का अंजाम शांति, அவருடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்கும். उसके जीवन शांतमय होता है. அப்போ செம்மையானவருடைய வாழ்க்கை சமாதானம். तो जो सीधे लोग हैं उनका जीवन का अंत शांति. அப்ப செம்மையானவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். तो खरे लोगों को परमेश्वर आशीष देता है. அப்ப அவர்களுக்கு அந்த சமாதானத்தை கொடுக்கிறார். परमेश्वर उन्हें मेल देता है. அப்ப முடிவும் சமாதானமாக இருக்கிறது. तो देखिए अंजाम भी उनके शांति है. எப்படி ஆரம்ப சமாதானமோ, जिस प्रकार शुरुआत उनके लिए शांति है, அதுபோல முடிவும் சமாதானமாக காணப்படுகிறது. उसी प्रकार अंत यानी अंजाम भी उनके शांति ही होती है. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியா சொல்லுகிறார், प्रेरित पौलुस इस प्रकार कहता है நல்ல போராட்டத்தை போராடினேன், कि मैंने अच्छी कुश्ती लड़ी, ஓட்டத்தை முடித்தேன், दौड़ पूरा किया, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். विश्वास की रखवाली की. அடுத்து அந்த 8வது வசனம் சொல்லுகிறது, आखिर 8वां वचन में लिखा है, எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. अब मेरे लिए धर्म की मुकुट रखा हुआ है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. அப்ப சமாதானம், तो मेल, நம்முடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்க வேண்டும். हमारे जीवन शांतपूर्ण होना, சமாதானத்தை இழந்தவர்களாக நாம் காணப்படக்கூடாது. कि हम अशांत व्यक्ति ना रहे, சமாதானத்தை இழக்க பண்ணுகிற காரியங்கள் வரும். कि ऐसी बातें आएंगी जो हमारे शांति को गवा देती है. சமாதானம் இழந்து போகக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் शांति गवाने के चीजें हमारे जीवन में क्यों ना जाए, அதை காத்துக்கொண்டு சமாதானத்தை காத்துக்கொண்டு நாம் ஓட வேண்டும். परंतु मेल की रखवाली करते हुए हम दौड़ना है. ஆண்டவர் இயேசுவை நோக்கி நாம் ஓட வேண்டும். प्रभु यीशु की ओर दौड़ना है. ஆண்டவர் இயேசுவை நோக்கி நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். प्रभु यीशु की ओर हम निरंतर दौड़ना है. அப்பதான் நம்மை காத்துக்கொள்ள முடியும். तब अपने आप की हम रखवाली कर पाएंगे.
ஆண்டவர் சொல்றாரு நீ ஓடிட்டே இரு. प्रभु कहता है कि तुम दौड़ो, दौड़ते रहो வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாதபடிக்கு और ऐसा कि ना दाएं ना बाएं झुकते हुए ஓடிக்கொண்டே இரு. दौड़ते रहो। இந்த ஓடிக்கொண்டிருக்கிறதான இந்த ஓட்டத்துல ये जो दौड़ने का इस दौड़ में பாவம் இருக்கிறது, पाप आते हैं, பாரம் இருக்கிறது, भोज आता है, அதெல்லாம் உதறி தள்ளு. उन सबको झाड़ लो, அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு ஓடு. उन सबको झाड़ कर दौड़ो। அதை தள்ளணுமே, उन्हें झाड़ना है, அதை தள்ளுறதுக்கு பலன் வேணும். उन्हें झाड़ने के लिए ताकत होनी चाहिए। பாரத்தை தள்ளணும் அப்படின்னா நமக்கு ஆவிக்குரிய பலன் வேணும். अब मान लो बोझ है, जब बोझ को हकालना है तो आत्मिक ताकत होनी चाहिए। எல்லாரும் ஓட முடியாது. सब लोग दौड़ नहीं सकते। பலவீனமானவங்க எப்படி ஓட முடியும்? अब बताइए निर्बल लोग कैसे दौड़ेंगे? பலவீனமானவங்க ஓட முடியாது. कमजोर व्यक्ति दौड़ नहीं सकते। இது சரீர பலவீனம். ये शारीरिक कमजोरी, ஆவிக்குரிய பலவீனம் இருக்கிறது. आत्मिक निर्बलताएं भी है। எப்படி இந்த சரீரத்துல பலவீனம் இருக்கிறதோ, जिस प्रकार हमारे शरीर में निर्बलताएं எப்படி होती எனக்கு हैं, பலவீனம் இருக்கு என்னால ஓட முடியாதுன்னு சொல்றோமோ, जिस प्रकार हम कहते हैं कि मैं कमजोर हूं, दौड़ नहीं सकता हूं, அது போலவே ஆவிக்குரிய பலவீனமும் இருக்கிறது. उसी प्रकार आत्मिक निर्बलताएं भी है। அந்த பலவீனத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். उन निर्बलताओं को ढूंढ निकालना இப்ப है। சரீரத்துல பலவீனம் வந்துருச்சுன்னா என்ன செய்யறோம்? अब शरीर में निर्बलताएं आने पर हम क्या करते हैं? பலவீனம் வந்துருச்சு, अब कमजोर हो गया, அதனால முதல்ல போய் ஹாஸ்பிடல்ல போய் அட்மிட் பண்ணி कमजोर पड़ गया, इसलिए अस्पताल में भर्ती कराओ முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், और उपचार देना है, இன்ஜெக்ஷன் போடணும். कि इंजेक्शन लगाना है। அதுக்கு என்ன பலவீனத்துக்கு பலன் வர்றதுக்கு என்ன தேவை? अब ताकत मिलने के लिए क्या उपाय है? அதுக்குரிய வேலையெல்லாம் செய்வோம். उसके का उपचार में लग जाते हैं। அப்ப பலவீனம் வந்துட்டா அந்த சரீரம் பலப்படணும். तो जब निर्बल कमजोर पड़ जाते हैं तब शरीर ताकत प्राप्त करना है, அடுத்து வேலை செய்ய முடியாது, नहीं तो काम नहीं कर पाएंगे। வேலைக்கு போகணும், नौकरी में जाना है, நல்ல சரீரம் பலனா இருந்தா தான் வேலை செய்ய और முடியும். जब शरीर हमारा अष्टपुष्ट रहे तब हम काम कर அப்ப पाएंगे। இது போல ஆவிக்குரிய பலவீனம் ஒன்று இருக்கிறது. इसी प्रकार आत्मिक निर्बलता नाम के चीज भी है, அப்போ அது பலவீனமா இருக்க கூடாது, और इसलिए वो जो आत्मा कमजोर न रहे, அது பலமுள்ளதாக இருக்க வேண்டும். बल्कि वह ताकतवर रहना है। ஆவி மனுஷன் பலனா இருக்க வேண்டும். आत्मिक व्यक्ति ताकतवर होना चाहिए, அப்பதான் நம்ம ஓட முடியும். तब ही हम दौड़ सकेंगे। இப்ப எனக்கு பலன் இருந்தா தான் ஒரு பொருளை நம்ம தள்ள முடியும். मान लो हमारे पास ताकत होगी तब हम किसी वस्तु को हटा सकते या हकल सकते हैं। எனக்கு பலன் இல்லை அப்படின்னா அந்த பொருளை எல்லாம் தள்ள முடியாது. यदि मान लो मेरे पास ताकत नहीं तो किसी वस्तु को मैं धक्का दे नहीं இதுபோல सकता। ஆவிக்குரிய பலன் இருந்ததுன்னா उसी प्रकार यदि आत्मिक ताकत எனக்கு होगी நேராக வருகிற அந்த பாரத்தை அந்த பாவத்தை நான் தள்ளிடுவேன். तो मेरे खिलाफ आ रहे पापों को बोझों को मैं हकाल सकता हूँ, தள்ளிட்டு நான் ஓடுவேன். उसे हकाल कर मैं आगे बढ़ूंगा। இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில आज बहुतेरे के जीवन में அந்த ஆவிக்குரிய பலன், आत्मिक ताकत, அந்த ஆவிக்குரிய பலன் இல்ல, आत्मिक बल नहीं है। பலன் இல்லாதனால தான் தள்ள முடியல. बल न होने के चलते वे धक्का नहीं दे पा रहे அடுத்து हैं। ஓடணும். आगे हमें दौड़ना भी है, ஓடுறதுக்கு முதல்ல பலன் வேணும். और दौड़ने के लिए भी ताकत की आवश्यकता அதனால है। ஆவிக்குரிய அந்த பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். इसलिए आत्मिक ताकत को हासिल करना है। ஆவிக்குரிய பலன் எங்க இருக்கு? आत्मिक बल कहाँ ஆண்டவருடைய है? சமூகத்தில் இருக்கிறது. प्रभु के चरणों में उपलब्ध है, அந்த ஆவியில இருக்கிறது, वो आत्मा இந்த में मौजूद வசனத்தில் है, இருக்கிறது. वचन में मौजूद है। ஆவியிலே நிரம்பி அந்த வல்லமை அந்த பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். आत्मा में भर कर सामर्थ्य கர்த்தருடைய और बल வசனத்தை हासिल வாசித்து करना है। தியானித்து அந்த பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். परमेश्वर का वचन को पढ़ कर अध्ययन कर தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபம் பண்ணி அந்த பலனை பெற்றுக்கொள்ள परमेश्वर வேண்டும். की उपस्थिति में प्रतीक्षा करते हुए प्रार्थना करते हुए बल प्राप्त करना है। இப்ப நல்லா ஓடலாம், तब हम बेहतर दौड़ இப்ப நமக்கு पाएंगे, நல்ல பலன் கிடைக்கும். तब हम ताकत हमें मिलेगी। அதனால தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறார். इसलिए अपने खोजियों को वो भला करता அவர் है, நல்லவராக இருக்கிறார். वो भला है। இருதயத்திலே செமையானவர்களுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். सीधे मन वालों के लिए वह भला है। மூன்றாவதாக तीसरा நாகூமின் புஸ்தகம் नाहुम का किताब 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. पहला अध्याय का 7वां वचन पढ़िए। यहोवा भला है, संकट के दिन में वह दृढ़ ठहरा है और अपने शरणगार्दों की सुधि रखता है।
கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. परमेश्वर भला है, संकट में हमारा मजबूत गढ़ है. இக்கட்டான நாளிலே அரணான கோட்டையாக அரணாக இருக்கிறார். हमारे संकट के दरमियान हमारे लिए मजबूत और दृढ़ गढ़ ठहरता है. தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். और अपने खोजियों को, शरणार्थियों को जानता है. அப்ப தன்னை நம்புகிறவர்களுக்கு तो अपने शरणार्थियों को அவர் அடைக்கலமாக கோட்டையாக அரணாக இருக்கிறார். अपने खोजियों का परमेश्वर शरणार्थी और शरणगति ठहरता है. சங்கீதத்திலே 115 சொல்லப்பட்டிருக்கிறது, भजन संहिता की 115 में कहा गया है, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. हे इज़राइल यहोवा पर भरोसा कर. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, हे इज़राइल यहोवा पर यकीन कर. அவரே அவர்களுக்கு वही उनके துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். वही उनका सहारा और उनका ढाल ठहरा है. அடுத்து 10வது வசனம் சொல்லுகிறது, अगला 10 वचन में लिखा है, ஆரோன் குடும்பத்தாரே हे हारून घराने கர்த்தரை நம்புங்கள், यहोवा पर भरोसा அவரே करें, அவர்கள் துணையும் क्योंकि वही उनका கேடகமாக सहारा இருக்கிறார். और ढाल ठहरा है. அப்ப கர்த்தரை நம்புங்கள், तो परमेश्वर पर यकीन करें, ஆண்டவரை நம்புங்கள், प्रभु पर भरोसा करें, அவர்களுக்கு அவர் துணையும் கேடகமாக இருக்கிறார். और उनके लिए वह ढाल और झिलम ठहरता है. அப்ப கர்த்தரை நம்புங்கள். तो यहोवा पर भरोसा करें, ஆண்டவரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனது இல்லை. क्योंकि परमेश्वर के शरणार्थी कभी लज्जित नहीं होते. உண்மையாகவே நாம் கர்த்தர் மேல் நமக்கு நம்பிக்கை வைப்போமையானால் और सच्चे मन से अगर परमेश्वर पर भरोसा करते நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். तो हम लज्जित नहीं होंगे. சங்கீதம் 62:5 வாசிக்கும் போது भजन संहिता 62 का 5 में पढ़ते समय, हे मेरे मन, परमेश्वर के सामने चुपचाप रह, क्योंकि मेरी आशा उसी से है. நான் நம்புகிறது அவராலே வரும். क्योंकि मेरी आशा वही है. நான் தேவனை நோக்கி நான் காத்திருக்கிறேன், அமர்ந்திருக்கிறேன். मैं परमेश्वर के सामने इंतजार कर रहा हूँ. என் ஆத்துமாவே हे मेरे मन, தேவனையே நோக்கி அமர்ந்திரு. परमेश्वर के सामने प्रतीक्षा कर. ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறார், अपने मन से कहता है, என் ஆத்துமாவே हे मेरे मन, நீ தேவனை நோக்கி அமர்ந்திரு. तू परमेश्वर के पास से நீ इंतजार அவரை कर. பார்த்திரு. वो तू उसके और நீ लगे रह. நம்புகிறது அவராலே உனக்கு கிடைக்கும். तब तू जो भरोसा करता है उसी से मिलेगा, அவராலே வரும். और उसी के और से मिलेगा. அது எப்படி வரும்னு தெரியாது, ये कहां से मिलेगा पता नहीं, வர வேண்டிய நேரத்துல வரும். लेकिन मिलने का वक्त में जरूर எப்ப मिलेगा. வரணுமோ அப்ப வரும். जिस वक्त आना है எந்த वक्त में आ நேரத்துல जाएगा. வரணுமோ அந்த நேரத்துல வரும். जिस क्षण में मिलना है उस क्षण में मिल जाएगा. ஆத்துமாவை தேற்றுகிறார், अपने मन को तसल्ली ஆத்துமாவை देता है, ஆறுதல்படுத்துகிறார். अपने मन का सांत्वना என் करता है. ஆத்துமாவே हे मेरे मन, நீ தேவனை மட்டும் நோக்கி பார்த்து, तू केवल परमेश्वर की ओर நீ வேற ताकना யாரையும் பார்க்காத, और किसी के ओर ताकना நீ नहीं, வேற யாரையும் பார்த்துட்டு இருக்காத, और किसी के ओर मत देखे. நீ தேவனையே நோக்கி பாரு. सिर्फ और सिर्फ परमेश्वर की ओर நீ ताकते நோக்கி रहना. பார்த்து அவர் இடத்திலே நீ அமர்ந்திரு. उसके ओर देखते நீ हुए நம்புகிறது बात छोड़ना. எதுவா இருந்தாலும் சரி, तब तेरे நீ जो भी நம்புகிறது भरोसा எந்த हो, காரியங்களா இருந்தாலும் तब சரி, तेरी जो कुछ आवश्यकता அவராலே हो, கிடைக்கும். उसी के ओर से पूर्ति की जाएगी. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையை நம்புவே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையை நம்புவே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க. உயர்
உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க. உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்புகிறது அவராலே கிடைக்கும். जो हमारी चाहत है उसी की ओर से पूर्ति की जाएगी. அந்த விசுவாசம், ऐसा विश्वास, அந்த नம்பிக்கை ऐसा यकीन ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. अब्राहम के विषय में कहा गया है நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும், कि भरोसा करने के लायक की है ही नहीं था, நம்புகிறதற்கு வழியே இல்லை. और भरोसा करने का कोई उपाय तक नहीं रही, நம்புனா அது கிடைக்கும் அப்படின்னு அந்த நிச்சயமே கிடையாது. कि भरोसा करने पर मिल जाएगा, मिलने का कोई आशा नहीं थी. ஆனாலும் நம்பினார். परंतु फिर भी उसने भरोसा किया. அது நம்பினதுனால उसने भरोसा किया, इसलिए ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். परमेश्वर ने अब्राहम को आशीष दिया. வாசிங்க ரோமர் 4ஆம் அதிகாரத்துல पढ़ेंगे रोमियो की 4 18வது வசனம். 4 का 18 रोमियो. உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். उसने निराशा में भी आशा रखकर विश्वास किया, इसीलिए कि उस वचन के अनुसार कि तेरा वंश ऐसा होगा, वह बहुत सी जातियों का पिता हो. ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனா இருக்கிறார். अब्राहम विश्वासियों का पिता है. ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. अब्राहम निर्वंश था. ஆனா தேவன் சொன்னாரு, நீ திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாக மாறுவாய். परंतु परमेश्वर ने कहा कि तू बहुत बड़ी भीड़ का तो पिता बनेगा. நம்புகிறதற்கு வாய்ப்பே இல்லை. कि आशा करने का यहाँ पर कोई उम्मीद ही नहीं थी, ஏன்னா சரீரம் செத்து போய்விட்டது. क्योंकि शरीर मर चुका था, சரீரம் பலவீனப்பட்டு போய்விட்டது. कि शरीर कमजोर हो चुका था. இனிமேல் இந்த சரீரத்துல ஒரு ஜீவன் உண்டாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. अब आइंदा ऐसा मरा हुआ शरीर में एक जीवन उत्पन्न होना नामुमकिन था. டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க, डॉक्टर लोग ने स्पष्ट कर दिया, இனிமே வாய்ப்பே இல்லை. अब कोई संभावना है ही नहीं, வாய்ப்பே கிடையாது. अब कोई उम्मीद ही नहीं बचा, முடியவே முடியாது, अब बिल्कुल संभव नहीं, அப்படின்னு சொல்லிட்டாங்க. यह कह दिया. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, परंतु प्रभु ने कह दिया, இதெல்லாம் கூட்டத்துக்கு தகப்பன், तू बड़ी भीड़ का पिता ठहरेगा. ஈசாக்கு இல்ல, ईसाक नहीं था, ஈசாக்கு பிறக்கல, ईसाक का जन्म तक नहीं हुआ ஆனா था, திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனா இருக்கிற என்று சொன்னார். परंतु कह दिया कि तू बहुत सी जातियों का पिता होगा. 25 வருஷம் ஒரு காத்திருக்கிறார். 25 बरस उसने प्रतीक्षा किया. ஒரு வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறதுக்கு एक प्रतिज्ञाओं को हासिल करने के लिए ஒரு 25 வருடம் காத்திருக்க வேண்டியதா இருக்கு. करीबन 25 वर्ष उसे इंतजार करना पड़ा. அந்த வாக்குத்தத்தத்தை பெறுகிறதுக்காக அப்படியே காத்திருந்தார். उसकी वायदा को हासिल करने के लिए उसने इंतजार किया. தேவன் தனக்கு சொன்ன அந்த வார்த்தையின்படியே परमेश्वर ने जो वादा उसके साथ की थी, ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்தார். उस वायदे के लिए अब्राहम इंतजार के साथ इंतजार कर रहा था. எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு அந்தபடியே, और इब्रानी के पत्र में लिखा है कि उसी प्रकार, அந்தபடியே ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்து लिखा है कि उसी प्रकार अब्राहम धीरज के साथ इंतजार करता रहा வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார். और प्रतिज्ञा की हुई चीजों को प्राप्त किया. அப்ப நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தும் कि आशा करने की कोई उम्मीद जब नहीं रही, நம்பிக்கையோடு விசுவாசித்தார். उस दौरान भी उसने भरोसा किया. விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. विश्वास में वो ना कमजोर रहा. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவன் ஆகும்போது लगभग जब वो 100 उम्र के थे, தன்னுடைய சரீரம் செத்து போயிட்டு उसका शरीर मर चुका था. சாராளுடைய கர்ப்பமும் செத்து போயிருச்சு. सराय के खोक भी मर चुकी थी. அது என்னது இருந்தான், उसकी परवाह नहीं. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன்
அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் परंतु परमेश्वर के प्रतिज्ञा के बारे में उसने अविश्वास नहीं की, न தேவன் शक की। வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று परंतु उसने ये जानकर कि परमेश्वर जो वादा किया वो विश्वास योग्य है, முழு நிச்சயமாக நம்பி ये समझकर पूरी दृढ़ता से தேவனை மகிமைப்படுத்தி परमेश्वर का महिमा किया। விசுவாசத்திலே வல்லவனானார். और विश्वास में उसने निपुण बना। ஹல்லேலூயா. हालेलुया। விசுவாசிக்கிறதற்கு நம்புகிறதுக்கு எதுவே இல்ல. देखिए, ना तो विश्वास करने का ना तो यकीन करने का उम्मीद है ही नहीं थी, ஆனால் விசுவாசி परंतु फिर भी उसने विश्वास किया। விசுவாசித்ததினால विश्वास करने के चलते அந்த விசுவாசம் வீணாய் போகவில்லை. उसका विश्वास व्यर्थ नहीं हुआ, அந்த நம்பிக்கை வீணாய் போகவில்லை. उसके भरोसा व्यर्थ नहीं हुआ। ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினார். परमेश्वर ने जो वादा अब्राहम के जीवन में किया उसे जरूर पूरा भी किया। நாமும் கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கிறோம். हम भी परमेश्वर के भरोसे में है। கர்த்தரை நம்புங்கள். परमेश्वर पर भरोसा करें, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்கள் கேடகமாய் இருக்கிறார். वही उनका सहारा और उनका ढाल ठहरा है। என் ஆத்துமாவே हे मेरे मन, அவரையே நோக்கி அமர்ந்திரு, और उसी की ओर बाट जोते रहे, அவராலே வரும். और उसी के ओर से मिलेगा। ஆபிரகாமுக்கு வந்தது, अब्राहम को मिला, ஆபிரகாமுக்கு கிடைத்தது. अब्राहम को मिल गया। ஆபிரகாம் நம்பினார், अब्राहम ने भरोसा किया, ஆபிரகாம் விசுவாசித்தார். अब्राहम ने विश्वास किया। ஆபிரகாமுக்கு அந்த நம்பிக்கை அந்த ஆபிரகாமுக்கு கிடைத்தது என்று சொன்னார். अब्राहम को उसने जो भरोसा किया वो उसे मिलने का कारण, நாம நம்பிக்கையோடு இருக்கிறோம், हम भी तो भरोसा நாம करते, விசுவாசத்தோடு हम இருக்கிறோம். भी तो विश्वास करते, நிச்சயமாக நமக்கு வரும், तो जरूर हमें भी मिलेगा, நமக்கு கிடைக்கும். हमें भी प्राप्त होगा। அதனால தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். इसलिए अपने खोजियों के लिए वह भला है, இருதயம் செம்மையானவர்களுக்கு அவர் நல்லவராக सीधे இருக்கிறார். मन वालों के लिए वो भला है, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் நல்லவராக जो இருக்கிறார். परमेश्वर पर भरोसा करते हैं उनके लिए वो भला है। நம்ம விசுவாசத்துல அறிக்கை செய்வோம். हम विश्वास के साथ कबूल நம்ம करेंगे। எல்லாரும் ஜெபிப்போம். आइए हम सब प्रार्थना அந்த करें, விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டும். हमारे विश्वास को हम कबूल ना है, அவர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். वो हमारे लिए भला है। நம்ம எல்லாரும் துதிப்போம். आइए हम सब स्तुति करें, எல்லாரும் ஆண்டவரை आइए हम सब மகிமைப்படுத்துவோம். परमेश्वर का महिमा करें। கர்த்தரை நம்பு, परमेश्वर पर भरोसा करिए। இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, ए इज़राइल परमेश्वर पर भरोसा ஆரோன் कर, குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள். ए हरोन पर घराने परमेश्वर पर भरोसा करिए। என் ஆத்துமாவே ए मेरे मन, அவரையே நோக்கி அமர்ந்திரு, उसी के ओर बाट जोता रहे, நிச்சயமாக அவராலே வரும், सचमुच उसी के ओर से நிச்சயமாக मिलेगा, அவராலே கிடைக்கும், सचमुच उसी से संभव होगा, அவராலே நிச்சயமாக கிடைக்கும். सचमुच उसी से शक्य है। ஜெபிப்போம், எல்லாரும் आइए हम प्रार्थना ஜெபிக்கலாம், करें, प्रार्थना करें, எல்லாரும் ஜெபிப்போம். आइए सब प्रार्थना करें, கேட்ட வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். सुना हुआ वचन के अपने आप को समर्पित करें। ஹalleluya 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 ஹalleluya. பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் स्वर्गीय ஸ்தோத்திரம் परमेश्वर, ஸ்தோத்திரம் धन्यवाद, ஸ்தோத்திரம். स्तुति, स्तुति, ஆண்டவரே स्तुति। நீர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே முதலாவது அதனுடைய ராஜ்யத்தை நீதி ஆமென். தேடணுமே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹalleluya. பரலோக ராஜ்யத்தை தேடணுமே. ஹalleluya. நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இருதயத்தில் ஸ்தோத்திரம், செமையானவர்களுக்கு ஸ்தோத்திரம், நன்மை செய்கிறவர். ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை ஹalleluya, நம்புகிறவர்களுக்கு நன்மை ஹalleluya. செய்கிறவர், நன்மை ஸ்தோத்திரம், செய்கிறவர் ஸ்தோத்திரம், ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். போராட்டம் சோதனை நிந்தயவமான கோரமாய் வந்தும் சிறுபையில் நிலைக்க, போராட்டம் சோதனை நிந்தயவமான கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க, தேவகுமாரன் விசுவாசத்தாலே நாம் ஜீவித்து சேவிக்க திடமளித்தார். தேவகுமாரனின் விசுவாசத்தாலே நாம் ஜீவித்து சேவிக்க திடமளித்தார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறு ஒரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறு ஒரு நேசர் இல்லையே. சீயோனை சிறப்போல் சேர்ந்திட இயேசு சீக்கிரவர்
யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம். முக முகமாக காண்போமே அவரை, யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம். ஆமென். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறு ஒரு நேசரில்லை. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறு ஒரு நேசரில்லையே. சீயோனை சிறப்புடன் சேர்த்திட இயேசு, சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுதே. சீயோனை சிறப்புடன் சேர்த்திட இயேசு, சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுதே. முக முகமாகவே காண்போமே அவரை, யுக யுகமாகவே வாழ்ந்திடுவே. முக முகமாகவே காண்போமே அவரை, யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் ஒரு நேசர். ஆமென். இயேசு நல்லவர், ஓ இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறு நேசர் இல்லையே. ஆமென். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறு நேசர் இல்லையே. ஆமென். இயேசு நல்லவர், நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், எல்லாரும் என் இயேசு நல்லவர் என்று சொல்லுவோம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், வல்லவர், வல்லவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசு நல்லவர் ஐயா, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வல்லவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென், 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 ஹalleluya, ஹalleluya. பரலோகத்து தேவனே, ஷாபாலா, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஓ பரிசுத்த ஆவியானவரே, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹalleluya. நம்ம எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹalleluya, ஹalleluya. நம்ம அப்படியே எழும்பி நிற்கலாம். हम सब खड़े हो जाएं. சில அறிவிப்புகள் உண்டு. कुछ सूचना है. இந்த பிறந்த நாள் காணுபவர்களுக்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். जो जिनका जन्म दिवस है उनके लिए हम स्तुति करना है. 25ஆம் தேதியிலிருந்து ஜூலை 2ஆம் தேதி வரையிலும், यानी जून 25 से लेकर जुलाई का 2 तारीख के बीच में பிறந்த நாள் காணும் பிள்ளைகளுக்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். जिन किसी का जन्मदिन हो उनके लिए हम स्तुति करेंगे. பிரதர் அபினாஸ் அந்த சகோதரருக்காகவும், ब्रदर भाई अविनाश के लिए, சிஸ்டர் ஆசா அவர்களுக்காகவும், और बहन आशा के लिए, சிஸ்டர் ஜெயா பாபு அவர்களுக்காகவும், और बहन जया बाबू उनके लिए, சௌமியா அவர்களுக்காகவும், और सोमिया के लिए. ஆண்டவர் கடந்த நாள் முழுவதும் பாதுகாத்தார். पिछले दिनों में प्रभु ने रक्षा किया. கடந்த வருடம் முழுவதும் பாதுகாத்து இந்த இனி வருகிற வருடம் முழுவதும் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக पिछले वर्ष भर रक्षा किया और आगामी वर्ष में रक्षा करने के लिए आइए सब स्तुति करें, सब स्तुति करें, எல்லாரும் ஸ்தோத்திரம் सब स्तुति करेंगे. அவர்களுக்காக ஸ்தோத்திரம், 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 स्तुति स्तुति. ஹalleluya, हालेलुया. வருகிற 30ஆம் தேதியிலே நமக்கு வெள்ளிக்கிழமை விழிப்பு ஜெபம் உண்டு. आने वाले 30 तारीख को शुक्रवार के दिन हमारे लिए जागरण प्रार्थना है. விழிப்பு ஜெபத்திற்கு வர வேண்டிய தேவ பிள்ளைகளை கடந்து வாருங்கள். और जागकर प्रार्थना करने की उस प्रार्थना में परमेश्वर के जन शामिल होइए. நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்போம். आइए चले हम जागकर प्रभु के उपस्थिति में प्रार्थना करें. அதுபோல வருகிற 30ஆம் தேதி 30/6/2023 और उसी प्रकार 30/6/2023 நௌசாரி கிருபாசன சபையை சார்ந்த नवसारी कृपासनम कलीसिया की பாஸ்டர் தாஸ் அவர்களுடைய மகளுடைய திருமணம் पास्टर दास जी उनके बेटी की ब्याह है.
அது 30ஆம் தேதி நடைபெறுகிறது. और 30 तारीख को होने वाला है. அதை தொடர்ந்து 13/7/2023 அன்று और उसके लगातार उसके बाद 13/7/2023 में நவ்சாரியில் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். नवसारी में स्वागत कार्यक्रम आयोजित है. इन्हें इन सूचना हम कलीसिया को प्रस्तुत करते हैं. அல்லேலூயா. हालेलुया. அதுபோல அடுத்த வாரத்திலே சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு அந்த எக்ஸாம் இருக்கிறது. और इसी प्रकार अगला सप्ताह संडे क्लास के बच्चों के लिए परीक्षा है. அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். और उनके लिए प्रार्थना कर लीजिए. ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். परमेश्वर उन्हें आशीष ஒரு दे. பாடல் பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவோம். अब एक गीत गाते वक्त हम परमेश्वर के लिए भेंट देंगे. அவர் தோள்களின் மேலே